அன்புக்குள்ளே இந்த நாளில் வெற்றியின் அரசர், அமைதியின் அரசர், வாழ்வு கொடுக்கும் அரசர். அந்த அரசர் எனக்கு வாழ்வு கொடுத்தார் என்ற வெற்றி இந்த உலகத்திற்கு நாம் அறிவித்து வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இது உலகமெங்கும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை, எந்த மதத்திற்கும் இல்லாத ஒரு பண்டிகை. கடந்த நாளில் இந்தியாவில் ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். அந்த மதத்தோடைய பண்டிகை. ஒரு 3 கிராமங்கள், 4 மணி நேரம் டிராவல், 7 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கேன். 3 கிராமத்தை ஸ்தம்பித்து நிற்கிது. அவங்களுடைய கடவுளை அப்போ அழகாக அவ்வளோ துதிக்கிறாங்க, மற்றவங்களை விட மாட்டாங்க. வெறித்தனமா, அதாவது மியூசிக் போட்டாங்க. 50 kV ஜென்ரேட்டர் வச்சு 50 kV ஜென்ரேட்டரை கரண்ட் ஒரு 2 ஆம்பிளிஃபயருக்கு கொடுத்து, அப்போ அது எவ்வளோ பெரிய ஆம்பிளிஃபயர் இருக்கும். அந்த 2 ஆம்பிளிஃபயரில் 4 பாக்ஸு கும் குங்குற சத்தம் கேட்குது. நாங்கள் ஏசி காருக்குள்ள இருக்கிறோம். ஏசி கார் பக்கம் உள்ள இருக்கிற சொல்ல காது இப்போ எனக்கே அடைக்குதுன்னு அவங்க இப்படிங்க இருக்காங்க. அப்படியே பக்தி, அந்த மதத்துடைய பக்தி, அந்த கடவுள் மேல் உள்ள பக்தி. ஒருவேளை அவங்க மட்டும் இல்லை, எல்லா மதமும் அந்த வெற்றியின் பவனி, அவங்களுடைய பூஜை, அவங்களுடைய மதத்தின் தலைவர் கொண்டாட்டத்தில் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு இது வந்து வெற்றியின் பவனி. இது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மட்டுமல்ல, 25 பேராயங்களும் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன கொடுக்குன்னா, அமைதியின் அரசரை வரவிடுங்கள். நம்ம அரசர் யாரு? அமைதியின் அரசர். அவர் வந்தா என்ன வந்துடும்? கடன் போயிடும், வியாதி போயிடும், மனதில் அமைதி வந்துடும். அதுக்கு தான் மத்தேயு 5, 6, 7 அமைதி வந்துவிடும். பவனிலிருந்து சமாதான ராஜான்னு ஒரு பேராயம் சொல்லு. அவர் எதுக்கு இந்த ஊர்வலத்தை நடத்தணும்னா, அமைதியை கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக. அமைதியின் அரசர் உள்ளே வரட்டும். அவர் உள்ள வந்தா என்ன வந்துடும்? பிரிவினைகள் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. கர்த்தருக்குள் எல்லாம் ஒண்ணுதான்டா. ஏற்றத்தாழ்வே கிடையாது. அங்க ஐயரும் கிடையாது, செயலரும் கிடையாது, பொருளரும் கிடையாது, யாரும் கிடையாது. எல்லா மக்களும் ஒண்ணுதான். அவர் பார்வையில, என் பார்வையில் அனைத்து மக்களும் ஒண்ணுதான். அதான் எலியாட்ட சொல்றப்ப, நீ கொல்லாத நிறைய இன்னும் 2000 பேர் எனக்கு இருக்காண்டான்னு சொல்ற. அவர் பார்வையில் மதமும் இல்லை, ஜாதியும் இல்லை, அனைத்து மக்களும் ஒண்ணு. அதுதான் அமைதியின் அரசர் உள்ளே வருகிறான். அமைதியின் அரசரே வருக. நம்ம ஒரு தலைவர் வர்றோம்னா வருக வருக வருகன்னு போடுறோம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் பவனியின் பண்டிகை இது எந்த மதத்திற்கும் இல்லாத ஒரு பண்டிகை. ஏன்னா இது நம்மது வந்து மதம் அல்ல, மனம். மனம் மட்டும் தான் மாறணும், மதம் மாற வேண்டாம். ஒரு விளக்கம் முந்தின சர்வீஸ் பண்ணேன். ஒரு 400 பேர் 500 பேர் இருந்திருப்பாங்க. 400லேருந்து 500 பேர், கிட்டத்தட்ட 400லேருந்து 400 பேருக்கு கிட்டத்தட்ட ஒயிட் அண்ட் ஒயிட் தான். நானும் ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட்டு, அந்த பாஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஆனால் அது அடையாளம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு அங்கி போட்டிருக்கோம், சர்ப்ரைஸ் போட்டிருக்கோம், ஸ்டோல் போட்டிருக்கோம், இது எல்லாம் அடையாளம் இல்லை. அந்த அமைதி வாழ்க்கை என்கிற அமைதி. எப்படிப்பட்ட அமைதினா, ஒரு வாத்தியார் வந்தாரு, ஒரு பையனை பார்த்தாரு. ஐயா தோத்துறோம் சொன்னான். வணக்கம், நான் வாத்தியார்கிட்ட. என்னப்பான்னு கேட்டாரு. இந்தாவது வருஷம் இத்தனாவது கிளாஸ் உங்கள்கிட்ட டீச்சராக இருந்தீங்க, எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தீங்க, நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்க. உங்களுடைய அட்வைஸின் படி இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி இன்னைக்கு திருவள்ளூர் கலெக்டராக மாறி இருக்கேன்னு சொன்னார். தோத்திரம்பா, நல்லா இருந்தாங்க, உங்கள் அட்வைஸு நல்லா இருக்கேன், வாழ்க்கையில் உயர்ந்திருக்கேன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார். அங்கே ஒரு தம்பி ஓடி வந்து ஐயா வணக்கம், இத்தனாவது வருஷம் இந்த ஸ்கூலில் நான் படித்தேன், நீங்கள் எனக்கு கிளாஸ் டீச்சர், ரொம்ப உங்களுடைய அட்வைஸு, நீங்கள் நேசித்தது எப்படி நேசிப்பாருன்னா, ஒரு வாத்தியார் ஒரு பையன் கிளாஸில் ஒருத்தர் குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், குசும்பு. அந்த டீச்சர் நோட் பண்ணிக்கிட்டே, இந்த வருஷம் 2nd ஸ்டாண்டர்டு வேறு கிளாஸ் டீச்சரு, அந்த டீச்சர்கிட்ட இந்த 1st ஸ்டாண்டர்ட் டீச்சர் சொல்லி, இவன் குறும்பேன், இவனை நீ கவனமாக இவன் நான் குசும்பு பாட்டு வெளியவே தெரியாது, அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ தொல்லை பண்ணிக்கிட்டே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டு, நீ நல்ல பையன்பா, யூ ஆர் ஏ குட் பாய், யூ ஆர் ஏ பிரில்லியன்ட், யூ ஆர் ஏ விஷுவல்ட்டு நிறைய சொல்லிட்டாங்க. அதில் தான் குறும்பு பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த டீச்சர் ரொம்ப மதிக்கிறாங்கன்னு மாறிட்டான். ஒரு நாள் அந்த 1வது டீச்சரை பார்க்குமா, 2வது வந்து போனோன்னா அவனை பிடிச்சாங்க. அந்த டீச்சர் பட்டு நடிச்சு உட்கார வச்சு நடுவுறான். அடிச்சுட்டு கேட்டாங்க, எதுக்குடா வந்தேன்? அது ஒன்றும் இல்லை டீச்சர், எங்கள் டீச்சர் உங்கள்கிட்ட ஒரு பேனா வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். இதுக்கு முன்னே இந்த டீச்சர் என்ன முடிச்சவன பட்டுன்னு
என்னன்னே இதுதான் உலகம் சமுதாயம். ஆனால் அந்த பையன் நல்ல பையனா மாறிட்டான். இதே மாதிரி தான் அந்த பையன், நான் இப்படிலாம் இருந்தேன், ஆனால் உங்களுடைய அட்வைஸ்ல நான் இன்னைக்கு ஐபிஎஸ், டிஜிபினா காவல்துறையில் உயர்ந்த பதவி தமிழகத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க தான் ஆளினால் ஃபைனல், அவங்க கண்ட்ரோல் தான். அப்படி ஒரு பதவிக்கு வந்துட்டேன். நீங்கள் கொடுத்த அட்வைஸ் தான். நீங்கள் நல்ல டாக்டர், நல்ல வாத்தியார், நல்லா சொல்லி கொடுத்தீங்க, உங்களை வாழ்த்துக்கிறேன். அவருக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் அப்படி ரெண்டாவது பையன் சொல்லிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே ஒரு டீ கடை இருக்குது, நல்ல டீ கடை, அங்கே போனான். எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். நாங்கள் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வந்து டீ சாப்பிடுவோம். ரொம்ப பிடிச்ச இடம். அங்கே ஒரு பையன் கிளாஸ் கழுவிட்டு இருந்தான். அந்த வாத்தியார் அங்கே டீ சாப்பிட போனார். இவரை பார்த்தோன்னா உள்ளே போயிட்டான். உள்ளே போய் கிளாஸ் கழுவினான். அவன்கிட்ட உள்ளே போய், தம்பி நீ யாரா, நீ எங்கடா? அவன் சொன்னான், அது ஒன்றில் உங்கள்கிட்ட தான் படித்தேன். இப்போ 2 பேர் எங்கே இருக்கா? 3வது பையன் எங்கே இருக்கா? டீ கடையில் என்ன பண்ணுறா? இது ஏன் திறமையில வந்துட்டேன் யான்னா, இது ஏன் திறமையில நான் வந்துட்டேன். ஒருவேளை ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. 139:16 உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டதுங்கிறார். எரேமியா 1:5 நீ தாயின் கருவில் உருவாகும்னே ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணிவிட்டேன். உன் எலும்புகள் உருவாகும்னே, தசைகள் உருவாகும்னே, உனக்கு இதுதான் வேலை, நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்கிறார். அதுமாதிரி நம்ம செயலர்கிட்ட பேசுறப்போ ஒரு பெரிய டிவி சேனல் தமிழகத்தில் வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு சேனல், ஒரு உயர்ந்த, ஏன்னா மக்கள் மத்தியில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை. ஒருவேளை ஹாமில்டன் ஒரு உயர்ந்த பதவி. இப்படி ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒருத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, அந்த அமைதியின் அரசர் எனக்கே தரல, எனக்கே இந்த வாழ்வத்தை நம்ம கேட்கிறோம், நான் ஏன் வாழ்க்கையில முன்னேறல? இவர் ஐஏஎஸ் ஆயிட்டாரு, இவர் ஐபிஎஸ் ஆயிட்டாரு, இவர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு, ஆனா அந்த ஆண்டவர் எனக்கே தரல. அதுதான் பிலிப்பியர் சொல்றப்போ, எல்லாவற்றிலையும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப அருமையான வாக்கு தத்துவம், ரொம்ப அருமையான பகுதி. இந்த பிலிப்பியர் 4 அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எல்லாத்திலும் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள். யார்கிட்ட? கிளாஸ் கழுவுற பையன் என்ன சொன்னா? அதே நேரத்தில் எனக்கு தெரியும் ஒரு பையன், ஒரு மலையாளி பையன், ஒரு முஸ்லீம் சின்ன பையன், ஒரு பிஸ்கட் ஸ்டால், ஒரு ஹேண்டிகிராஃப்ட் வச்சிருந்தாரு. எனக்கு நான் சொல்லுது 40 வருஷத்துக்கு முன்னால. சின்ன பையனா வந்தான். யாரு அந்த ஏரியாவில் வேலை சொன்னாலும் செய்வான், ஓடுவான். ஆனால் அவனுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் கழுவுற வேலைக்கு வந்தான். ஒரு 20 வருஷத்துல பெரிய பணக்காரனா மாறிட்டான். அளவுக்கு அதிகமா. ஏன்னா அந்த உழைப்பு வேலையை பொறுத்து இல்லை, நம்முடைய உண்மை தன்மையை பொறுத்து. நாம் எப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதான் காந்தியடிகளை பத்தி சொல்றப்போ, கோபம் எல்லா மனுஷனுக்கும் வேஸ்ட், கோபமே இருக்கக்கூடாது. ஹிட்லர் நல்ல மனுஷன் தான். அவர் காலத்து சமகாலத்து அரசர்களில் எந்த சோக்கும் இல்லாதவன் உண்மையான மனிதர் ஹிட்லர். ஆனா ஒரு கோபம், நல்ல மியூசிக் போடுவாராம், கீபோர்டு. அந்த கீபோர்டு செலெக்ஷனுக்கு போனாராம். அவர் யூதன் இல்லைங்கிறதால அவரை செலக்ட் பண்ணலாம். அன்னைக்கு வந்துதான் யூதன் மேல கோபம். அதனால யூதனை கொன்னு குவிச்சாரு. ஆனா ஒரு சரித்திரம் ரொம்ப அவரே அவர் சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சரித்திரம் ஆயிட்டு கோபம். காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்கால பால்ஸ்லாப்பட்டினம் படிக்க போனாரு. படிக்க போயிருக்கப்போ ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா அவர் ஒரு லாயர், தமிழகத்தில் இந்தியாவில் உயர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல ஏறார். அங்க இருக்க வெள்ளைக்காரங்க நீ ஏறக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டுறாங்க. அவர் அவர் ஒண்ணுமே கேட்கல. ஆனா அமைதியாக இறங்கி ஒரு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்தியாவின் தந்தை, இந்தியாவின் ஃபாதர் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு உயர்வுக்கு பெற்றார்னா, தன்னை உயர்வதற்கு தன் வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்தார். அந்த அமைதி, அவர் தேடும் உண்மை அமைதி. அந்த அமைதி தான் சாந்தி சேனை. அந்த சாந்தி சேனை என்னன்னா, எல்லாரும் சமநிலை பெற வேண்டும், எல்லாரும் ஈக்குவல்,
ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு தான் வேதாகமத்துல மத்தேயு 5, 6, 7. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். லூக்கா 12ஆம் அதிகாரம் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை. அந்த போதனையின்படி நடக்கிறப்போ நீங்கள் நானும் அதுதான் இவர் அமைதியின் அரசுன்னு சொல்ற. அதுக்கு சொல்ல எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தருக்குள் சொல்கிறேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், do not worry about, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. அதுதான் யோவான் 14:1, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் சார். உங்கள் சிந்தைகளையும் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காக்க கடவுதுங்கிற சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நம்ம அமைத்துக் கொள்றப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அமைத்துக் கொள்றப்போ சங்கீதம் 24:1, பூமி நிறைவும் அது நதிகளுக்கு கடலுக்கு மேலாக ஸ்தாபித்து நதிகளுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அதுதான் மத்தேயு 21 யார் இந்த ராஜா? மார்க் 11 யார் இந்த ராஜா? அதுதான் லூக்கா 19 யார் இந்த ராஜா? யோவான் 12 யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா, வெற்றியின் அரசர். அந்த வெற்றியின் அரசர் என் உள்ளத்தில் வர்றப்போ ஆண்டவர் என்னை எல்லா நிலையிலும் உயர்த்தி எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் 2 ராஜாக்கள் என் சம்பந்தம் இல்லாமல் ஒரு புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்காங்களேன்னு பார்த்தேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு புதிய ஏற்பாடை போட்டிருக்காங்களே நான் திங்க் பண்ணேன். அதில் சீரியா நாட்டு ராஜா சமாரியா மேலே படையெடுத்து வந்துட்டார். சமாரியாவுக்குள்ள ஒன்றுமே இல்லை. கடந்த நாட்களில் நம்ம கேஸ் இல்லாமல் போன மாதிரி, கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொரோனா காலங்களில் போன மாதிரி ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டம், உணவு இல்லை. ஏன்டா அப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, எலிசா நாளைக்கு பாடுறா விலை கம்மியாக வைக்குங்கிற. அங்கே இருக்க ஒரு ராஜ வேலைக்காரன் சொல்ல, அது எப்படா முடியும்? இன்னைக்கு மழை பெஞ்சாலும் 120 நாள் நெல் விளைய, அது எப்படி முடியுங்கிறான். பாப்ப சாப்பிட முடிய செத்து போடாட்டார். அதுதான் அவருடைய பவர். அந்த தீர்க்கத்தை அந்த குஸ்ரோகிகள் குள்ள கடவுள் ஒரு எண்ணத்தை கொடுக்குறார். இங்க இல்லப்பா, இங்கேயே சாக போறோம், சாக போறோம். இந்த எதிரி ஊர் எப்படித்தான் இருக்கான், ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு போய் செத்து போலாமே. இங்க இருந்தாலும் மரணம் என்பது நமக்கு உறுதியாயிட்டு. அது படுத்துட்டு செத்தானே, நின்றுகிட்டு செத்தானே, சமாரியால செத்தானே, சீரியால செத்தானே, ஏதோ ஒரு கதை. தைரியமா போறாங்க. அங்க போனா உணவு இருக்கு, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னு வந்து சொல்றாங்க, ஐயா இது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, என் பிரதர்ஸ்லாம் உணவு இல்லாமல் இருக்காங்க, அந்த உணவை போய் நம்ம பிரதர்ஸுக்கெலாம் இருக்கு, போய் சொல்லணுங்கிறாங்க. வந்து சொல்றாரு. ராஜா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அது எப்படா, சீரியா விட பெரிய ராஜா நம்பலை. பின்னாலே படையை அனுப்புறாரு, செக் பண்றாரு, சீரியாக்காரன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் தைரியம் போய் எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை இதுதான் காஸ்பல், இதுதான் அமைதி. நான் பெற்ற அமைதி இந்த மையம் சொல்லணும், பிறருக்கு சொல்லணும். எப்படிப்பட்ட அமைதி? நான் பெற்ற அமைதி நான் பிறருக்கு எப்படி சொல்லணும்? அதுதான் 1750 800 வேலை செஞ்ச வில்லியம் கேரி, ஒரு செருப்பு தைக்கிறவர். செருப்பு தைக்கிறப்பவே தன்னுடைய செருப்பு கடையில் வேர்ல்டு மேப்பு மறைஞ்சிருப்பாராம். அதில் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணுறப்போ இவைகளிலும் மேலான பெரிதானவர்களை எதிர்பார்க்க கத்துட்டும்பார். ஆண்டுடைய ஊழியத்துக்கு தாமஸ்ங்கிற ஒருத்தர் உள்ள இந்தியாவுக்குள்ள அழைச்சிட்டு வரார், கல்கட்டாக்குள்ள. அவர், அவருடைய துணைவியார், 3 பிள்ளைகள், துணைவியாருடைய தங்கை. ஒரு எதிர்பார்ப்போடு இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறான்னு சொல்றாரு. அப்போ நம்ம சொன்னோன்னே எல்லாரும் ஏற்றுக்குவான், துட்டு கொடுப்பான், சாப்பாடு கிடைச்சோன்னு வந்துட்டார். ஆனால் 7 ஆண்டுகள் மனைவி மென்டல் அப்செட் செத்து போகுது. 3ஆவது குழந்தை பால் இல்லாமல் செத்து போகுது.
2வது குழந்தை ஜுரம் வந்து செத்து போகுது. எதிர்பார்த்த வாழ்வு இல்லை, விவசாயம் பண்ணி சாப்பிட்றாரு. அந்த கேனிங் பகுதியில், அந்த சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்டில் நான் 2 நாளைக்கு முன்னால் போயிட்டு வந்தேன். மீன் பிடிக்கிறது மட்டும்தான் வேலை, விவசாயம் மட்டும்தான் வேலை. ஒரு ஃபேக்ட்ரியுமே இல்லை, ஃபேக்ட்ரியே கிடையாது. ரொம்ப பின்தங்கின பகுதி, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அங்கே வேலை செய்கிறார். ஆனால் ஒரு நாள் அங்கே வெஸ்லி பிரபுங்கிற ஒருத்தர் வந்து இந்திய மக்களுக்கு எப்படியாவது இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ தான் அவருக்கு வாழ்வு கிடைக்கிது. இங்கிலீஷ் டீச்சராக போகிறார். இங்கிலீஷ் டீச்சராக போய் இங்கிலீஷில் வெஸ்ட் பெங்காலி மொழிக்கு இங்கிலீஷில் இலக்கணம் எழுதுறார். பெங்காலி மொழியில் பல பேப்பர்கள், உயர்கல்வி ஆரம்பிக்கிறார். 28 மொழிகளில் புதிய ஏற்பாடு, 4 மொழிகளில் ஃபுல் பைபிள், இந்தியாவில் உள்ள 4 மொழிகளில் முழு வேதாகம். தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். ஏன்னா நான் மட்டும் இங்கிலாந்திலிருந்து இவ்வளோ வசதியாக இருக்கிறேனே, மக்கள், ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்கள் இவ்வளோ வேதனையோடு இருக்காங்களே, அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு வந்து செஞ்சதால, அந்த இவைகளிலும் மேலானவர்களை எதிர்பார்ன்னு சொன்னதால தான் அந்த இந்தியாவுக்கு அந்த அமைதியை கொடுத்தார். உயர்கல்வியை ஆரம்பித்தார். சிராம்பூர் யூனிவர்சிட்டியை ஆரம்பித்தார். சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் இருந்த பில்டிங்ஸை பார்த்தா சாதாரணமாக கட்டக்கூடிய பில்டிங்கில் அந்த யூப்ளி ஆற்று ஓரமாக அந்த பில்டிங் இருக்கும். அவ்வளோ சிறப்பான பில்டிங், அவ்வளோ சிறப்பான கல்வி. இங்கிலீஷ் பேப்பர் இந்தியாவுக்கு ஆரம்பிக்கிறார், உயர் கல்வியை ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு. அவர் தான் அந்த என்ன சொல்றாருன்னா, யூப்ளி ஆறு வற்றாத ஒரு ஜீவநதி. காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகுது, கொஞ்ச நேரத்தில் குறையுது, கூடுது, குறையுது, கூடுது. இப்படிப்பட்ட ஒரு நதி நாங்கள் கடந்த நாளில் பார்க்குறப்போ இன்னைக்கு தண்ணி போகிற இடத்துல இருந்து 15 அடி தண்ணி ஓடின மாதிரி வற்றி போயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த நதி. அந்த நதியில தனக்கு பிறந்த பெண் பிள்ளைகளை தூக்கி உள்ள போட்டாங்க. சிசுவதை தடை சட்டம் கொண்டு வந்த பெண் பிள்ளையை பாதுகாக்க முடியாதுன்னு அந்த நதியில தூக்கி போடுறார். கணவர் இறந்த உடனே அந்த பெண் திருமணமாகி 1 நாள் ஆகியிருந்தாலும் சரி, 1 மாதம், 1 வருஷம், 100 வருஷம் ஆகியிருந்தாலும் சரி, கணவர் செத்த உடனே அந்த பெண்ணுடைய விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த கணவருடைய தீயில அந்த பெண்ணை தூக்கி போட்டாங்க. உடன்கட்டை ஏறுதல் முதலாவது இந்தியாவில எதிர்த்தார், அதை செய்ய விடாம தடுத்தார். ஒருவேளை நம்ம சரித்திரங்கள்லாம் ராஜாராம் மோகன் ராயை பத்தி சொல்லும். ஆனா நான் எதிர்த்தது யாருன்னா வில்லியம் கேரி. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை சொன்னார். இதுதாங்க நற்செய்தி, இதுதாங்க அமைதி. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து 1 நாள் ஆயிருக்கும், கணவர் விபத்துல செத்துருப்பாரு. அந்த குழந்தைக்கு யாருங்க ஃபீட் பண்ணது? அந்த பெண்ணத்துக்கு ஜெயில அந்த பெண்ணத்துக்கு நெருப்புல போட்டுட்டா அந்த குழந்தைக்கு யாருங்க உணவு கொடுக்கிறது? இல்ல அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு வேதனை இருக்கும். அந்த தாய் இருந்தா காப்பாத்திக்குவா, அந்த பெண் இருந்தா அந்த குடும்பத்தை வெளியெடுத்துவா. ஆண் இறந்தாலும் அந்த பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆனா ஏற்று துணையை ஆண்டவர் உருவாக்கினார். அதுக்காக முதலாவது எதிர்த்தாருங்க. இதுதாங்க அமைதியின் அரசர். அவர் இந்தியாவுக்குள்ள வந்தார்னா உள்ளே அமைதியின் அரசர் வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஒவ்வொரு மிஷனரிகளும் இந்தியாவில இதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க. இதே வேலைதான் இன்னைக்கு தமிழகத்திலிருந்து போற மிஷனரிகள் வட இந்தியாவில் இவ்வளவு மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள் தங்கள் உடல்களை கிழித்துக் கொண்டு ஐயா ரத்தத்திற்கும் ஐயா எவ்வளவு மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு காஸ்பல் சொல்றாங்க. அப்படிப்பட்ட காஸ்பல் அதுதாங்க அமைதியின் அரசர். எந்த அமைதியின் அரசர் வர்றாரோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும். கடைசியா நான் NMSIல இப்ப ட்ரெஷரா இருக்கிறேன். கடந்த நாளில் இங்க ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க. முந்தா நாள் போய் 225 பேருக்கு ஞானஸ்தானம் 3 இடங்கள்ல. அவங்க வீட்டுக்கு முன்னால் இருக்க குளத்துல. அங்கெல்லாம் பச்சை கலராக மாறிட்டு அந்த தண்ணியோட கலர். ஆனால் நல்ல தண்ணி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி ஊற்றுறோம். அங்கே பக்கத்தில் தண்ணி நல்லா இல்லை. அப்போ கடைசியாக ஒரு சகோதரியை நான் சாட்சி சொல்ல சொன்னேன். அவங்க வீட்டு முன்னால் 68 பேருக்கு ஞானஸ்தானம். ஒரு பேரல் அட்டாக் ஆன மனிதனுக்கு கொடுத்தோம். அப்போ அந்த அம்மா சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னேன். எதுக்காக நீங்கள் இதை செய்தீங்க? நான் போனோன்னே நல்ல ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, சர்க்கரை இல்லாமல். நல்ல உணவு கொடுத்தாங்க. உணவுனா அவங்க பாரம்பரியம், தட்டு வைக்கிறாங்க, தட்டில் சாதம் போடுறாங்க, சாதத்துக்கு அப்புறம் தால் ஊற்றுறாங்க. தால் ஊற்றின பிறகு சப்ஜி வருது. சப்ஜினா காய்கறி கூட்டு. அதுக்கப்புறம் பொட்டட்டோ, அல்லு. அது கொடுத்து முடித்த உடனே சிக்கன் வருது.
அதுக்கப்புறம் தான் சிக்கன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ், மச்சின் பேர் ஃபிஷ்ஷுக்கு. ஃபிஷ்ஷை எண்ணெயில் பொரிச்சு தான் போடுறாங்க. நல்ல செம்ம டேஸ்ட். நான் இப்போ சாப்பிடல. அதுக்கப்புறம் சிக்கன். இப்போ எத்தனை ஐட்டம் சொல்லியிருக்கேன்? ரைஸ், தால், அல்லு, சப்ஜி, சப்ஜிக்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வருது, இதுக்கப்புறம் சிக்கன் வருது, அதுக்கப்புறம் மச்சி மீன் வந்துருச்சு. இதெல்லாம் வந்த பிறகு முதல்ல தால் ஊற்றிடுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே மஸ்டி தொய்னா நல்ல தயிர், கட்டியான தயிர். நம்ம ஊரில் கிடைக்காது. நம்ம ஊரில் பாயாசம் கொடுக்குற மாதிரி இனிப்பு அந்த தொய்னா தயிர். இது முடிஞ்சோடனே மிஸ்டி, ரசகுல்லா. எத்தனை நாளும் வைக்கிறாங்க. அதான் நம்ம ஊரில் எப்படி ரோட்டில் போண்டா பஜ்ஜி ஃபேமஸோ அதே மாதிரி அந்த ஊரில் ரசகுல்லா ஃபேமஸ், ரோட்லேயே போடுவாங்க. யாருன்னா நம்மவே இவ்வளோதும் கொடுக்குது. ஒரு வீட்டுக்காரமா 150 பேருக்கு கொடுக்குது. அப்போ கேட்குறேன், இந்த அம்மா ஏன் இப்படி கொடுக்குது? அது முடிஞ்ச உடனே 25க்கு 40 இடம் கொடுத்து நீங்கள் சர்ச்சு கேட்டுங்க. இதில் ஆண்டுடைய ஆலயத்துக்கு கேட்டுங்க. அவங்க இடம் மெயின் ரோடில் அந்த ரோட்டுக்கு முன்னால் இருக்கிற இடத்த கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு முன்னாலே பெரிய குளம் இருக்கு. தனியாக வழி போகுது, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, 2 பெண் பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஸ்பெஷல் சைல்டு, மூத்த பொண்ணு ஸ்பெஷல் சைல்டு, அடுத்த பொண்ணு +1 10th முடிச்சு 10th போறா, 11th போறா, அழகா இருக்கிறா. அடுத்த பொண்ணு, மூத்த பிள்ளை ஸ்பெஷல் சைல்டு உட்காந்தே இருக்கு. அடுத்து ஒரு சின்ன பையன். அந்த 2வது பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு 7-8 வருஷம் வித்தியாசம் இருக்கு. குழந்தை வேணும்னு எத்தனையோ புனித தலத்துக்கு போனாங்களாம். எந்த புனித தலத்துக்கும் போனலையா. ஒரு நாள் அந்த மிஷனரி வந்து அங்கே ஜெபிச்சார். ஜெபிக்கிறப்ப அந்த அம்மா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிச்சான். அந்த அம்மா சொல்ற சாட்சி, நீங்கள் NMSI என்னுடைய யூடியூப் மெசேஜில் போனீங்கன்னா அது வரும். அந்த அம்மா அந்த சாட்சி போட்டுக்கேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பையன். அவங்க ஹஸ்பண்டு கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு அமைதி குறைவு, அந்த அமைதியை ஆண்டவர் தந்தாரு. மன கலசத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு நான் தொழுகை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த இடத்த கொடுக்கேன். அந்த அம்மா பெங்காலி மொழியில சாட்சி சொல்லிச்சு. ஒருவேளை அந்த அமைதியின் அரசர் எங்க காஸ்பல் சொல்ல கொடுத்தோம் அங்க அமைதி கிடைக்கும். அதுதான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். ஏன்னா அந்த ஆண்டவர் பூமியும் அது நிறைவும் அவருடையது, வானமும் பூமியும் என்னுடையது. அந்த அமைதியின் அரசர் வர்றப்போ அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த அமைதியின் அரசர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். எங்க ஜாய் இருக்குன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவருக்கு விருப்பம். அப்பா யார் இந்த ராஜா? இவர்கள் யார்? இவர்கள் யார்? அதுதான் மார்க் 11ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல, லூக்கா 19ஆம் அதிகாரத்துல, யோவான் 12ஆம் அதிகாரத்துல. இவர்கள் யார்? இவர்கள் இயேசுவின் ரட்சகர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த ரட்சகர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சி தாங்க, அந்த சாட்சியின் ஊர்வலம் தாங்க இன்னைக்கு. அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க விடுதலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க வாழ்வு, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க அமைதியின் விடுதலை. அந்த விடுதலை பிறருக்கு அறிவிக்க போகிற அந்த சாட்சியின் ஊர்வலம் தாங்க. ஒருவேளை நீங்க நானும் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஊர்வலத்தை மக்களுக்கு அறிவிக்கிற மக்களாக இருந்திருக்கிறோம். ஏதோ போன வந்ததும் இல்லை, மற்றவங்கள மாதிரி இல்லை, நம்ம சண்டை போடுறவங்க இல்லை, டிராபிக் இடைஞ்சல் பண்றவங்க இல்லை, 2 பேரும் 3 பேரும் ஓரமா வந்தோம். ஆனா ஏசன்னா ஏசன்னா ஓசன்னா ஓசனா என்று பாடியிருக்க தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, தாவீதின் சன்னாம் டேவிட் எனக்கு அமைதியை கொடுத்தார். அந்த மனிதனுக்கு வெற்றி, அந்த மனிதனுக்கு வெற்றி என்று நாம் குருத்தோலைகளை பிடித்து வந்திருக்கிறோம். ஏன்னா குருத்தோலைகளை பிடிப்பதற்கு பெரிய நோக்கம் என்னன்னா, காவோலை குருத்தோலை சொல்லிச்சான், காவோலையை பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். காவோலை என்பது எங்கள் ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். பனைமரத்தில் கீழே அப்படி ஆடும். காற்று மேகாற்று அடிக்கிறப்போ அது வாட்டில் ஆடிக்கிட்டே இருக்கும், சலன்னு ஒரு சவுண்டு. அப்போ மேலே இருக்க குருத்தலை ஆகா நக்கில் பண்ணுமா,
அப்பதான் இது சொல்லிச்சான், உனக்கு இப்படித்தான் ஒரு நாள் வாழ்வுச்சான். அந்த புதுசா வந்திருக்க குருத்தோலை அவளை இளமை, ஆனா அது மேல போய் உயர்ந்து நிற்காது, தன்னை தாழ்த்திடும், மடங்கிடும். ஆண்டவற்றை உயர்ந்து நம்ம எப்பவுமே குருத்தோலையா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். அந்த தாழ்த்தல் தான் ஒரு நாள் ஒரு கழுதை ஒரு கழுதை கட்ட இங்க குடிச்சவருமாங்களா, கழுதை கட்டா குடிச்சவர் அந்த இதுல போய் இடிச்சுக்கிட்டு நிற்கிதான், தேய்ச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நிற்கிதான். என்னன்னு கேட்டாங்கன்னா, போன வாரம் எனக்கு முன்னால பெட்ஷீட் விரிச்சாங்க, பாத்திரம் போட என்னென்னவோ பண்ணாங்க, பேண்டு செட் அடிச்சான், இன்னைக்கு நடந்து வர ஒரு பையனையும் மதிக்க மாட்டேங்கான்னு கழுத சொல்லிச்சான். அப்பதான் ஒருத்தர் சொன்னாராம், போன வாரம் மேல யார் இருந்தா, இப்ப யாரு இல்லை, அப்ப நம்ம மேல யார் இருக்கணும்? இயேசுங்கிற இரட்சகர் என் மேல இருந்தா எப்ப நம்மை உயர்த்தும் ஆண்டவர். இயேசுங்கிற இரட்சகர் நம்மோடு இருக்க வேண்டுமால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அதுதான் எபேசியர், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அதுதான் எபேசியர் 4:13 என் பலனாகிய கர்த்தாவே மை ஸ்ட்ரெங்த் லார்ட்ங்கிறார். அதுதான் சங்கீதம் 18:1 தாவீது சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே. கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்து எப்ப பிரச்சனை வந்ததோ உடனே முட்டியை போட்டுருவார், ஜெபம் பண்ணிடுவார், தாழ்த்திடுவார், ஒப்பு கொடுத்துருவார். செத்து போவடாங்கிறார், தோத்திரம் நீ மன்னிச்சிரு. எல்லாம் சாகுறான், சென்சஸ் கணக்கெத்தனை, நான் தானே தப்பு பண்ணேன், அவனா தப்பு பண்ணா, எனக்கு மன்னிச்சிரு. அப்ப மன்னிப்பை நாம் எப்பொழுதுமே கோர வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன் தாவீது சொல்றார். அப்ப இந்த வெற்றியின் பவனியை கொண்டாடி இருக்க வந்த நீங்கள் நானோ, நம்முடைய சாட்சி சொன்ன நீங்கள் நானோ நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தல் என்பது மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பு கோருவது என்பது ஆண்டவருக்காக நம் ஊழியத்தை, ஆண்டுடைய பணியை நாம் செய்கிற மக்களாய் மாறுறப்போ நிச்சயமாக உயர்த்தும் அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, இந்த வெற்றியின் நாளில் என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் வேதனைகள் இல்ல, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உம்முடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழியிடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறோமா, பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு வாழ்வு தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வாழ்வு கொடுப்பார். அவரை நோக்கி பார்ப்போமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன நான் வெற்றின்னு சொல்லிட்டேன்பா, ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டேன்பா. என்னுடைய பிரச்சனைகள் இந்த வாரத்துல மாற்றப்படும், இன்னைக்கு மாற்றப்பட்டுச்சு. புதிய ஏப்ரல், புதிய இந்த நிதியாண்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாய் மாறுங்கிற நம்பிக்கையோட மனதில் தீர்மானம் பண்ணி நான் சாட்சி சொல்லிட்டேன்பா. என் மனது பேசிச்சு, இந்த புதிய நிதியாண்டு எனக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டாய், ஒரு விடுதலை ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், அந்த அமைதியின் அரசன் என் உள்ளத்துல வந்துட்டார், என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு சொல்லணும், நல்ல வாழ்வு கிடைச்சிருச்சு சொல்லணும், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லணும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சுன்னு சொல்லணும், என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை முடிந்து கல்யாணம் குழந்தை பாக்கி கிடைச்சிருச்சு, இந்த வெற்றியின் பவனிக்கு நான் போயிட்டு வந்தேன், ஆனா ஆண்டவர் என் மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்தார் என்று சொல்லிருப்பா. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொருவருடைய பிரசனை வரட்டும், உங்களுடைய கிருபை வரட்டும், உங்களுடைய இரக்கம் வரட்டும், ஆசீர்வதிங்க. மீண்டுமாய் எங்களுடைய ஆயிரம் குடும்பங்களுக்காக, செயலர் பொருள் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய மூத்த மக்கள் குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய வாலிப பிள்ளைகளுக்காக, ஒயருக்காக, சண்டே ஸ்கூலுக்காக, திருச்சபையில் நடக்கிற இந்த வாரம் முழுவதும், இந்த ஹோலி வீக்ல, இந்த பரிசுத்த வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் தகப்பனே. விசேஷமா எங்களுடைய பேராயருக்காக,
பேராயருடைய நல்ல திட்டங்களுக்காக, பேராயரோடு இணைந்து பணி செய்யும் 300 ஆயிரம் பெருமக்களுக்காக, 130-40 மிஷனரிகளுக்காக, 60 பைபிள் மக்களாக, டேகேர் சென்டருக்காக, பேராயரோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு பொறுப்புகளுக்காக, பேராயத்திற்காக, எங்களுடைய தேசத்திற்காக, விசேஷமாய் 23ஆம் தேதி நடைபெறுகிற ஏப்ரல் 23, 2024 நடைபெறுகிற தமிழகத்துடைய தேர்தலுக்காக, ஒரு அமைதிக்காக, அதை கையாளுகிற அரசு அதிகாரிகளுக்காக, அதை மாற்றி பண்ற ஐயா அந்த காவல்துறைக்காக, அதை நடத்துகிற பொது காரியதரிசிகள் ஒவ்வொருவரையும் ஒரு அமைதியான சூழ்நிலை தாங்க. மக்கள் சுதந்திரமாய் ஓட்டு போடுகிற ஒரு தன்மையை தாங்க. நல்ல ஆட்சியாளர்களப்பா, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஆட்சியாளர்களுக்கப்பா, மதம் ஜாதி இனம்ங்கிற ஒரு ஆட்சி இல்லாம ஒரு நல்ல ஆட்சி தகப்பனே எங்களுக்கு வேணும். அதுக்கேற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை தாங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த மதம், இந்த ஜாதி, இந்த அரசியல் இல்ல, இப்படிப்பட்ட ஆளுநர் எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தாங்க. அந்த கவுன்சிலிங் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல ஒரு நல்ல அரசாங்கம் தேர்ந்தெடுக்க தமிழகத்துல மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால்ல, நேபாள, கேரளால, பாண்டிச்சேரியில ஒவ்வொரு இடத்துல நடக்கிற தேர்தல் அப்பா நாங்கள் ஜெபித்தோம். வெற்றி பவனை கொண்டாடி அந்த ஆலயத்துல ஜெபித்தோம். நீம்பியின் ஆலயத்துல ஜெபித்தோம். தகப்பனே, மே 4ஆம் தேதி வர ரிசல்ட்டை ஆண்டவர் வெற்றி ரிசல்ட்டாய் தந்தார் என்று நமக்கு சாட்சி சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில வரட்டும் தகப்பனே. யாருன்னா என்ன வேதனையோடு, என்ன துன்பங்களோடு இந்த இடத்துல பிரச்சனைகள் மத்தியில ஒரு விதமான ஹெட்டேக் இருக்கு, அந்த தலைவலி நிமித்தம் என்னையால உட்கார முடியல ஐயா, நான் விசுவாசத்தோடு கைகளை வச்சு ஜெபிக்கிறேன், என் மனதுல தோற்ற பலி செலுத்துறேன் ஜெபிக்கிறேன். அந்த அன்பு சகோதரிக்காக, ஸ்டோன் பிரச்சனைக்காக ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. வலி இருக்கு, நேத்து கூட மாத்திரை போட்டேன், காலையிலே மாத்திரை போட்டேன், ஆனா சற்று வலி அதிகமாயிட்டு இருக்கு. நான் விசுவாசத்தோடு கைகளை வச்சு ஜெபிக்கிறேன். அது யூரின்ல இப்ப வந்துக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அன்பு மகனுக்காக என் வாழ்க்கையில கஷ்டம், வேதனை, துன்பம், ஒருவர் என்னை மிரட்டி கொண்டே இருக்கிறார். அந்த மிரட்டிலிருந்து எனக்கு விடுதலை. ஒரு வாழ்வு மகனை மிரட்டுறார், எனக்கு அந்த மிரட்டிலிருந்து விடுதலை. நான் நல்ல பிள்ளையாக மாறணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சூழ்நிலை தாங்க ஜெபிக்கிறேன். அந்த அன்பு மகனுக்காக விசேஷமாக ஒவ்வொரு நற்செய்தி பணிகளுக்கா NMSI, IMSI, விஸ்வானி, FWB, Shalom Ministry, James Ministry, IMO, Youth Blessing, Gideon International, இல்லங்களூர் நற்செய்தி, SCB, கம்யூனிஸ்ட், இப்படி பல ஆத்தரைஸ் ஆகணும், பிஷப்ஸ் ஆகணும். நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறார். அதுதான் அமைதி. அந்த மிஷனோடு என்னை இணைத்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிச்சிருக்காங்க. மிஷனுக்காக கொடுக்கிறது தன்மையை தாங்கப்பா, ஜெபிக்கிற தன்மையை தாங்க. மீண்டுமா இந்த ஆராதனை முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, வழிநடத்தீங்க. பாடல் குழுவினர், இசைமிட்டுக் கொள்ளும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரத்தில் தருகிறோம். வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.